சண்டே ஸ்பெஷல் நாட்டுக்கோழி குழம்பு அண்ட் வறுவல் தான். குழம்புக்கு முதல்ல ஒரு 10-12 வரமிளகா, ஒரு கையளவுக்கு மல்லி, 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, பட்டை, கிராம்பு இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். லாஸ்ட்டாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி கசகசா கொஞ்சம் போட்டுட்டு அதையும் வறுத்து இறக்கிட்டோம் அப்படின்னா ட்ரையான ஒரு ஸ்பைஸ் பவுடர் ரெடி பண்ணி வைப்போம். இதுக்கப்புறம் எண்ணெய் விட்டு 4-5 பல் பூண்டு, இஞ்சி இதை முதல்ல தனியாக வதக்கி எடுத்துட்டு அதே கடாயில் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கிடுவோம். அந்த பொடி அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அது கூடவே அந்த வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். இனி ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு 2 பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை, 2 மீடியம் சைஸ் தக்காளி இதெல்லாம் வதக்கினதுக்கு அப்புறமா கறியும் போட்டிருக்கேன். ஒரு 1.25 கிலோ இருக்கும். அது வந்து மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா சுருள்ற வரைக்கும் மூடி போட்டு வச்சிருவோம். நல்லா கறி சுருண்டு தண்ணி விட்டுருக்கு பாருங்க. இதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி, தண்ணி நான் கொஞ்சம் நிறையாவே விட்டுருக்கேன். ஏன்னா இது ஓப்பன் பாட்டில் குக் பண்ணுறோம் அப்படிங்கிறனால. நாட்டுக்கோழி ஒவ்வொரு நேரம் சீக்கிரம் வெந்துடும், ஒவ்வொரு நேரம் வேகாது. அது வந்து கறியை பொறுத்து தான். இது வந்து கொஞ்சம் இளம் கறிங்கனால நல்லா வெந்துருச்சு. சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு. இதை விட ஒரு சூப்பரான காம்போ என்ன தெரியுமா? இப்போ பாருங்க, இட்லியும் நாட்டுக்கோழி குழம்பும் தான். டின்னர் வேலையும் முடிஞ்சுது.